வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேயே காவேரியும் விஜயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காவேரி கேட்பாங்க, இப்போ எதுக்கு என்னை வர சொன்னீங்க? மேட்ரிமோனியில் உங்கள் ப்ரொஃபைலில் போட்டதை டெலீட் பண்ண சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் நான் வந்து ப்ரொஃபைல் வந்து போட்டிருந்தேன், டெலீட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே விஜய் வந்து, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களை தானே எனக்கு நிறையா நாள் தெரியும். ஸோ புதுசாக ஒரு பொண்ணை பார்த்து பழகிலாம் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்கள், வீட்டிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்து பேச சொல்கிறேன், பொண்ணு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி ஷாக் ஆகிட்டாங்க. என்னது, என்னையே பொண்ணு கேட்க வரீங்களா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து புதுசாக ஒருத்தன் லவ் பண்ணி தான் அவனை தான் லவ் பண்ணுவேன், புதுசாக கல்யாணம் ஆகாதவனை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி, அப்போனா நானும் புதுசாகவே லவ் பண்ணுறேன், எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அதெல்லாம் இல்லை, என்னை நீங்கள் லவ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒய்ஃபையும் இப்படி தானே லவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பல இதெல்லாம் நினைக்க தோணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னது விஜய் வந்து அடி பாவி, எனக்கே பொண்ணு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஜயோட மைண்ட் வைஸு. சரி, வரலைன்னா நான் இப்போ கோச்சிப்பேன், அடுத்து பேசவே மாட்டேன் இப்படி சொன்னோன்னா விஜய் வந்து போவார் பொண்ணு பார்க்க. அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, பார்க்க நல்லா தாங்க இருக்குது காவேரிக்கு, அந்த பொண்ணே ஓகே தான் போல இருக்குது. ஸோ எனிவே அந்த பொண்ணு நிறையா பேசிட்டு நமக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுட்டா அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு. என்னது, குழந்தை பெற்றுக்கிற போறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஜயோட மைண்ட் வாய்ஸு. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை உங்களோட தான் தூங்குமான்னு கேட்டோன்னே விஜய்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என் குழந்தை என்னோட தானே தூங்கும், வேறு யாரையாவது போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ காவேரி வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இனிவே பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ ஃபன்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காவேரி எப்படா லவ் பண்ணும் விஜயை, அந்த லவ் ஸ்டோரி வந்து செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னு தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து காவேரி அண்டு விஜயோட லவ் ஸ்டோரி திருப்பி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.